இருக்கண்டு. தோழர்களே, ஐயா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடமா? ரகுராம் ஐயா. ஆரம்பிச்சிடலாம். நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. நாம் அடிக்கடி சொல்வது போல அழகிரி சாமி ஐயாவிலே தொடங்கிய நம்முடைய பயணம் ராஜநாராயணன் ஐயா அவருடைய சிறுகதை கடந்து தமிழொலி அவருடைய சிறுகதை முழுமையாக கடந்து தற்பொழுது புதுமை பித்தன் தோமுசி அவர்களுடைய கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லியின் வாயிலாக கேட்டு பின்னூட்டத்தால் பகிர்ந்து அந்த கதைகளுடைய சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் ஒரு மீளுருவாக்கம் செய்து வருகிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் புதுமை பித்தனுடைய கதையை, வாழ்க்கை என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லியின் வாயிலாக கேட்க கதை சொல்லிய ஐயா அவர்கள் நம் அவையினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய போற்றுதலுக்குரிய தமிழகத்தினுடைய இலக்கிய ஆளுமைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐயா தோத்தாத்திரிய ஐயா அவர்களுடைய மகனார் ரகுராம் ஐயா. உண்மையிலே நாம ரொம்ப மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்னன்னா, எல்லாரையும் நாம கதை சொல்லுங்க நாம தான் அழைப்பு உண்டு. ஆனால் ரகுராம் ஐயா அவர்கள் நான் விரும்பி கதை சொல்லுகிறேன் என்று மகிழ்வோடு வந்ததற்காக இந்த அவை முதலில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறார். நம்முடைய ஐயா அவர்கள் தற்பொழுது அவருடைய பூர்வீக இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற இந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருந்து அவர் பேசுகிற அந்த கதை சொல்லல் என்பது இன்னமும் கூடுதலான மன நிறைவு தருகிறது. அந்த அடிப்படையில் வாழ்க்கை என்கிற கதையை சொல்லுவதற்காக நம்மோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா வணக்கத்திற்குரிய தோழமை ரகுராம் ஐயா அவர்களை கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. நன்றி. இணைந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தமிழகத்தின் கொண்டாடப்பட வேண்டிய மகத்தான எழுத்தாளர்களான புதுமை பித்தன் மற்றும் தோமுசி ரகுநாதன் அவர்களின் கதைகளை நாளும் ஒரு கதை என்ற நிகழ்வின் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய விஷயம். அதற்கு நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வினை மிக அழகாக தொகுத்து வழங்கி அதை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கும் தோழர் முனைவர் தரு முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இதனோடு இணைந்து இதற்கு பின்னூட்டம் வழங்கும் ஆளுமைகளுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இணையும் வழியாக இணையும் மற்ற அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் நான் ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டு என்னுடைய கதைக்கு செல்கின்றேன். என்னுடைய தந்தைக்கு முதலில் என் நன்றி. ஏனென்றால் புதுமை பித்தனை நான் படித்தது அவர் மூலமாகத்தான். எங்கள் வீட்டில் அந்த புத்தகம் இருக்கும். என்றோ ஒரு நாள் எடுத்து படித்தேன். நான் முதலில் படித்த புதுமை பித்தனுடைய கதை இது மிஷின் யுகம் என்ற ஒரு கதை. அதை படித்த பிறகு என்னுடைய வாசிப்பு என்பது வேறு தளங்களுக்கு சென்றது என்று நானே இப்பொழுதுதான் உணர்கின்றேன். ஒரு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பார்வை தொடர்பான கதைகள் என்னை படிக்க தூண்டியது புதுமை பித்தனுடைய கதை தான். அந்த கதையிலிருந்து பல கதைகளை நான் படிக்க ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் நான் இன்று உங்களுடன் நான் இணைந்திருப்பது ஒரு சாமானிய வாசகனாக தான் இணைந்திருக்கிறேன். இங்கே முனைவர்களும் ஆய்வு செய்யும் அறிஞர்களும் இருக்கக்கூடிய இந்த அவையில் புதுமை பித்தனுடைய ஒரு வாசகனாய் ஒரு ரசிகனாய் தான் உங்களோடு நான் ஒரு சாமானியனாக தான் கதை சொல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்லுகிற கதையில் ஏதாவது குறைகள் இருந்தால், நான் சொல்லுகின்ற விதத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் உங்களுடைய விமர்சனங்களை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கதையை நான் புதுமை பித்தனுடைய பல கதைகள் இருக்கின்றன. எல்லா கதைகளையும் நான் மிகவும் விரும்பி படித்தவை. ஆனால் வாழ்க்கை என்ற கதையை நான் விரும்பி தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இந்த கதை நாங்கள் சிறு வயதில் வளர்ந்த பகுதிகளை பலமாக கொண்டு புதுமை பித்தன் இதை எழுதியிருக்கிறார். சொல்லப்போனால் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், விக்கிரமசிங்கபுரம், பாபநாசம் முதலிய பகுதிகளில் இந்த கதை நம்மை கைப்பிடித்து அழைத்துச் செல்கின்றார் புதுமை பித்தன். நம்மை அங்கே பயணிக்க வைக்கின்றார். நாங்கள் கல்லூரி காலங்களிலே அந்த பாதைகளிலே அந்த சாலைகளிலே பயணப்பட்டிருக்கிறோம்.
நவீனமயமாக்கப்பட்ட சாலை. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1935. மணிக்கொடி இதழிலே இந்த கதை வெளிவந்திருக்கிறது. நாங்கள் பயணப்பட்ட காலம் 1990களில் பயணப்பட்டிருக்கின்றோம். புதுமைப்பித்தனுடன் கைப்பிடித்து இந்த சாலையில் நடக்கும் பொழுது 1935 அந்த சாலை எப்படி இருந்தது, அங்கு நடந்த நிகழ்வு என்ற ஒரு சிந்தனை சுற்றுலாவாகத்தான் நான் புதுமைப்பித்தனோடு இதில் பயணித்தோம். மீண்டும் சொல்ல போனால், இசையின் இலக்கணங்கள் தெரியாமல் ஒரு பாடல் கேட்பது போலத்தான் புதுமைப்பித்தனை எந்தவித ஆய்வோடோ விமர்சனத்தோடோ நான் அந்த கதைகளை அணுகவில்லை. அதை ஒரு ரசிகனாக, ஒரு வாசகனாகத்தான் அந்த கதைகளை நான் படித்தேன். இந்த கதைக்குள் நாம் இப்பொழுது புதுமைப்பித்தனோடு பயணிக்கலாம். இந்த கதை தொடங்கும் இடம், இந்த கதையினுடைய களம் நெல்லை மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அம்பாசமுத்திரம் என்ற ஊரில் இருந்து பாபநாசம் செல்லும் சாலை. பாபநாசம் என்ற ஊர் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர், அதை பெரும்பாலானோர் அறிந்திருப்பார்கள். அந்த சாலையில் நாம் புதுமைப்பித்தனோடு இப்போ நாம் பயணப்பட போகின்றோம். அந்த சாலை பொதுவாக ஜனத்திரள் இல்லாமல், பொதுவாக நடமாட்டம் இல்லாத ஒரு சாலை. 1935 சாலை. நடமாட்டம் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாலை. பாபநாசின் மலைகளுக்கு மேலே சொரிமுத்தையன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் திருவிழா காலம் வரும்பொழுது அந்த சாலை ஜன நெருக்கடியோடு இருக்கும். மனிதர் கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்றளவும் அந்த கோயிலிலே அந்த திருவிழாக்கள் நடக்கின்றது. ஆடி மாதம் வந்தால் ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் அந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த சாலை அந்த நேரங்களில் ஜன நெருக்கடியோடு இருக்கும். மற்ற நேரங்களில் அது மிகவும் அமைதியாக இருக்கும். சில நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெசவாலையில் என்று பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய லாரிகளின் சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கும். விக்ரமசிங்கபுரம் என்ற ஊரிலே அங்கே ஒரு ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட ஒரு நெசவாலை இருக்கிறது. ஆர்வி மில் என்று இருந்தது. மெஜிரா கூட்ஸ் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நெசவாலைக்கு செல்லும் லாரிகளின் சத்தம் அவ்வப்பொழுது கேட்கும். இதை தவிர காடுகளிலிருந்து மரத்தை வெட்டி விறகுக்காக ஏற்றிச் செல்லக்கூடிய மாட்டு வண்டிகள் அங்கே அந்த சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும். இந்த மாட்டு வண்டிகள் மலைச்சாரலில் இறங்கும் பொழுது வேகம் எடுக்கும் என்பதற்காக அதனுடைய சக்கரங்களிலே கட்டை வைத்திருப்பார்கள். அந்த கட்டையின் மூலம் அதனுடைய வேகத்தை குறைப்பார்கள். அந்த மாட்டு வண்டிகள் சமதளத்துக்கு வரும் பொழுது அந்த கட்டையை எடுக்க மறந்துவிட்டால் அந்த வண்டியிலிருந்து கிரீச் கிரீச் என்ற சத்தம் வரும். இதையெல்லாம் புதுமைப்பித்தன் சொன்னது. கிரீச் கிரீச் என்ற சத்தம் வரும். அந்த சத்தம் தான் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த சாலை அவர்களுக்கு ஒரு பூரணமான சுதந்திரத்தை கொடுத்திருந்தது என்கின்றார். என்னவென்றால், நீங்கள் முன்னே என்ன வருகின்றது, பின்னே என்ன வருகிறது என்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வண்டி ஓட்டி கொண்டு தூங்கிக் கொண்டு போனாலும் பரவாயில்லை. அந்த சாலை அத்தனை வெறிச்சோடி, எந்த போக்குவரத்தும் இல்லாமல், மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு சாலை. அந்த சாலையின் இரு புறங்களிலும் மரங்கள் வளர்ந்திருக்கிறது. அந்த மரங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை புதுமைப்பித்தன் சொல்கிறார். அம்பாசமுத்திரத்திலிருந்து விக்ரமசிங்கபுரம் என்ற ஊர் வரை செல்லக்கூடிய அந்த மரங்கள் மிகவும் பணிவோடு குலைந்து நிற்பது போல் நிற்கிறது. இதற்கு புதுமைப்பித்தன் சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு அடிமை நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி பணிந்து நெளிந்து நிற்பார்களோ அப்படி அந்த மரங்கள் நின்றன என்று புதுமைப்பித்தன் இங்கே சொல்கிறார். ஒவ்வொரு கதையை படிக்கும் பொழுதும் புதுமைப்பித்தனுடைய கதைகளில் அந்த மொழி நடைதான் என்னை அவரிடம் விட்டது. அந்த வார்த்தைகள், அந்த மொழி நடை என்னை ஈர்த்தது. அப்படி இந்த இயற்கையில் சொல்லும் பொழுது அந்த மரங்கள் அடிமைப்பட்ட தேசத்து மனிதர்கள் எப்படி நிற்பார்களோ அப்படி நின்றது என்று அவர் சொல்கிறார். இன்னும் சற்று தொலைவில் நாம் நடந்து போனால் அந்த மரங்கள் மிகவும் உயர்ந்து வளர்ந்து தங்களுடைய குலப்பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தது என்கின்றார். மரங்களுக்கு என்ன குலப்பெருமை? ஒவ்வொரு மரமும் தன்னுடைய காய்களையும் அதை சார்ந்த காய்களையும் கனிகளையும் பூக்களையும் அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் புதுமைப்பித்தன் அதனுடைய குலப்பெருமை என்று குறிப்பிடுகிறார். இந்த சாலையில் நாம் இன்னும் சற்று நேரம் பயணித்துக் கொண்டு சென்றால் அங்கே ஒரு மலை இருக்கிறது. அதைத்தான் நாம் பொதிகை மலை என்கின்றோம். இந்த அகத்தியர் மலை என்று கூறுவார்கள். இந்த மலையை நாங்கள் சிறு வயதில் நாள்தோறும் பார்த்தோம். எங்களுடைய வீட்டிலிருந்து அந்த மலை எங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மலையில் அகத்தியர் அருவி என்ற ஒரு அருவி இருக்கிறது. அது வருடம் முழுவதும் அதில் நீர்வீழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். எங்கள் வீட்டிலிருந்து பார்த்தால் அந்த மலைக்கு நடுவே ஒரு சிறிய வெள்ளிக்கோடு போல அந்த நீர்வீழ்ச்சி தெரியும். மழை காலங்களில் அது சற்று கனமாக தெரியும்.
கோடை காலங்களில் மெல்லிசாக தெரியும், சில நாட்கள் அது மறைந்து போகும். அந்த மலை நாங்கள் இயற்கையாக பார்த்தது. ஆனால் புதுமைப்பித்தனுடைய மொழியில் பேசும்பொழுது, புதுமைப்பித்தன் எனக்கு காட்டிய அந்த மலை என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு கிழட்டு ரிஷி ஒருவர் படுத்துக் கொண்டிருப்பது போல் அந்த மலை இருக்கிறது. அந்த மலையை சுற்றி அந்த அது அது ஒரு சாயங்கால நேரம். அதனால் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அழகாக அதை சுற்றி இருக்கிறது. அந்த மேகங்களில் படும்பொழுது அது மஞ்சள் நிறமாகவும், சிவப்பு நிறமாகவும் அதற்கு வர்ணம் கூட்டுவது போல அந்த சூரியனுடைய வெளிச்சம் அதில் இருக்கிறது. இந்த 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 மலையை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போனால், புதுமைப்பித்தனில் நான் நீங்க ரசித்தது என்னவென்றால், இந்த மலையை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு சொல்ல முடியாத ஒரு அமைதி தோன்றுகிறது என்று சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு இன்னொரு உணர்வை சொல்லுகின்றார். அந்த உணர்வு என்னவென்றால், துன்பக் கலப்பில்லாத ஒரு சோகம் என்று சொல்கின்றார். நான் நினைத்து நினைத்து பார்க்கின்றேன், துன்பக் கலப்பில்லாமல் ஒரு சோகம் இருக்குமா? சோகம் என்பதே துன்பத்தின் விளைவுதான். ஏதோ ஒரு பொருளாதார சிக்கலிலோ, உறவு சிக்கல்களிலோ அல்லது உடல்நல சிக்கல்களிலோ ஏற்படக்கூடிய துன்பம் தான் நமக்கு சோகமாக விளைகிறது. ஆனால் புதுமைப்பித்தன் சொல்கிறார், அந்த மலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு துன்பக் கலப்பில்லாத ஒரு சோகம் என்ற உணர்வு வருகிறது என்று சொல்கின்றார். இன்னும் அந்த மலையை பற்றி அவர் சொல்லும் பொழுது, அந்த மலை இன்னும் அழகாக அதில் இருக்கக்கூடிய 2 சிகரங்கள், ஒரு சிகரம் சற்று உயரமானது, ஒரு சிகரம் சற்று குறைவானது. அதை சுற்றி இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் என்பது அதில் ஒரு அக்னி நிறத்தோடு, ஒரு சிவப்பு நிறத்தோடு அதை சுற்றி இருக்கிறதாம். பொதுவாக நாம் மனிதர்கள் இயற்கையை பார்க்கும் பொழுது, மேகத்தை பார்க்கும் பொழுது, மலையை பார்க்கும் பொழுது அவரவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு உருவம் அவனுக்கு தெரியும். புதுமைப்பித்தன் அதைத்தான் அழகாக சொல்கிறார். இது ஒரு சக்தி உபாசகனாக இருந்தால் அவனுக்கு அது சிவனும் பார்வதியும் காட்சி அளிப்பது போல் அந்த மலை காட்சி அளிக்கும் என்று சொல்கிறார். இத்தனை நாள் நாங்கள் அந்த சாலையில் பயணித்திருக்கிறோம். ஆனால் புதுமைப்பித்தனோடு பயணிக்கும் பொழுது அதனுடைய இயற்கையும் அந்த சிந்தனை வீச்சும் எனக்குள் மெதுவாக இறங்கியது. இப்படிப்பட்ட சாலையில் தான் நம்முடைய கதை தொடங்குகிறது. இந்த சாலையில் விக்ரமசிங்கபுரம் என்ற ஊரை தாண்டி ஒரு 2 மைல் தூரத்தில் ஒருவன் நடந்து செல்கிறான். அவனுக்கு சற்றேறக்குறைய ஒரு 40 வயது இருக்கலாம். அவனுடைய முகத்திலே ஒரு கருந்தாடி, அங்கே சில நரைமுடிகள் அவனுடைய முகத்திலே இருக்கின்றன. அவனுடைய முகத்தை வைத்து அவனுடைய வயதை புதுமைப்பித்தன் கணிக்கின்றான். அவனுடைய மூக்கு சற்றே நீளமானதுதான். ஆனால் அவன் வயோதிக பருவத்தை அடைந்ததனால் அவனுடைய மூக்கு சற்றே தாழ்ந்து அவனுடைய மீசையை தொட்டுக் கொண்டிருக்கிறதாம். அந்த மீசை மேல் உதட்டை மறைத்துவிட்டு கீழுதட்டை மட்டும் காட்டுகின்றது என்கின்றார். அவன் எதையோ நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் அவனுடைய கண்களின் மேல் இருக்கக்கூடிய புருவங்கள் இறங்கி வந்து விட்டனவாம். அவனுடைய மீசைகள் கோடுகள் போல அதனுடைய தாடிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய நெற்றியின் மேல் பக்கம் சிறிது வழுக்கை விழுந்திருக்கிறது. அவனுடைய தலைமுடி 2 பக்கமும் இறங்கி பின்னலிட்டு அது கழுத்து வரை நின்று அவன் கழுத்தை மறைந்திருக்கிறது. உச்சந்தலையிலே சிறிது வழுக்கை இருக்கிறது. இவையெல்லாம் புதுமைப்பித்தன் அந்த மனிதனை பற்றி சொன்ன விளக்கங்கள். இதைவிட நான் ஆச்சரியப்பட்டு போனது, அவனுடைய உருவத்தை சொல்லிவிட்டு அவனுடைய கண்களை பற்றி சொல்கிறார். அவன் கண்கள் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். வழக்கமாக நாம் சொல்கிறோம், ஒருவனுடைய கண்கள் பிரகாசமாக இருக்கிறது, ஒளி மிகுந்ததாக இருக்கிறது என்றால் அவன் ஆன்மீகத்தில் அதிகமாக இருப்பான், அல்லது ஏதோ தியானம் செய்திருப்பான், அவனிடம் ஏதோ ஒரு அருள் இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கண்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்றது. ஆனால் புதுமைப்பித்தன் சொல்கிறார் சற்று முரணாக, அவன் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஏமாற்றத்தை அனுபவித்து தோல்விகளை அனுபவித்து அவன் கண்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி, என்றாலும் அவனுடைய சிரிப்பில் ஒரு சிறு சோகம் கலந்திருக்கிறது என்பதை மட்டும் அங்கே சொல்லியிருக்கார். இவன் தான் இந்த கதையினுடைய ஒரு மனசாட்சியாக, ஒரு நாயகனாக இந்த கதை முழுவதும் இவர்தான் விரைவி கிடைக்கிறார். அவர் அணிந்திருந்த ஆடை, கிழிந்த ஒரு சட்டை, கிழிந்த ஒரு வேட்டி, அந்த வேட்டியின் கரைகள் லேசாக கிழிந்திருக்கின்றன. அவரை பார்த்தால் அவருடைய தேகம் அந்த அளவுக்கு திடகாத்திரமாக இல்லை. ஆனால் அவரை பார்க்கும்பொழுது தெரிகிறது இவர் ஒரு நாடோடியாகத்தான் இருக்க வேண்டும். என்றால் அவர் உடல் மரத்து போன உடலை போல இருக்கிறது. நாடோடிகள் எல்லா இடத்திலும் செல்வார்கள், அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. ஆகையால் அவர் மழை, குளிர், காற்று என்று இயற்கையின் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அந்த உடல் மரத்து போயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அவன் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றான்.
அவனுக்கு நடந்து நடந்து அவனுடைய கால் வலி எடுக்கின்றது. அவன் சென்று கொண்டிருந்த அந்த பாதையில் அவனுக்கு ஒரு மரம் தென்படுகிறது. இந்த மரத்திற்கு கீழே அவன் அமர்ந்து கொள்கின்றான். அமர்ந்து கொண்டு தன் கையிலே அவன் மிக ஒரு 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 கையிலே ஒரு கோல் வைத்திருக்கின்றான், மற்றொரு கையிலே ஒரு மூட்டை வைத்திருக்கின்றான். அந்த மூட்டை முழுவதும் தட்டுமுட்டு சாமான்கள். அதில் வெளியே தெரிவது ஒரு புத்தகம், ஒரு 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 பாட்டில், ஒரு 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 பாட்டில் போன்ற ஒரு அமைப்பு. இதை வைத்துக் கொண்டே அவன் அந்த மரத்துக்கு கீழே இதை அத்தனையும் விரித்து வைத்துக் கொண்டு உட்கார்கின்றான். அவனுடைய வீடு இன்று அதுதான். அந்த மரத்தடி தான் அவனுக்கு இன்றைய வீடு. இன்றைய இரவு பொழுது, இன்றைய சாப்பாடு எல்லாம் அவன் அங்கேதான் கழிக்கப் போகின்றான். அவனுடைய எடுத்துக்கொண்டு அந்த சாப்பாட்டை அவன் விரித்து வைத்து உண்ணுவதற்காக அமர்கின்றான். அமர்ந்த சில நிலைகளில் அவனுக்கு தெரிகிறது, தண்ணீர் எங்குமே இல்லையே, நாம் தண்ணீருக்கு என்ன செய்வது என்று சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது அங்கே தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. அவன் வெறுத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்து நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த இடத்திற்கு நம்மை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு ஏதாவது ஒன்று நடக்காதா, நடந்து விடாதா என்று அவனுடைய மனம் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த சிந்தித்துக் கொண்டே சிரித்துக் கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவன் நடந்து வந்த திக்கிலேயே ஒரு மாட்டு வண்டி வருகின்றது. அது ஒரு இரட்டை மாடு பூட்டப்பட்ட ஒரு வண்டி. அதன் வண்டிக்காரன் மிகவும் சந்தோஷமாக பாடிக்கொண்டே அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு அந்த பாதை வழியாக வருகின்றான். புதுமைப்பித்தன் சொல்கிறார், இவன் இத்தனை சந்தோஷமாக பாடிக்கொண்டு வருகிறான் என்றால் வண்டிக்குள்ளே யாருமே இருக்க மாட்டார் இந்த தைரியத்தில் தான் இவன் இப்படி பாடிக்கொண்டு வருகின்றான். அந்த வண்டி இந்த நாடோடியின் பக்கம் வரும்போது நாடோடி கேட்கின்றான், வண்டி எங்கிட்டு செல்லுது, வண்டியில ஏறிக்கலாமா என்று அந்த நாடோடி கேட்கின்றான். பாவநாசம் போறாப்புல, விருப்பம் இருந்தால் பரத்தால ஏறிக்கிறோம் என்று அந்த வண்டிக்காரன் அந்த நாடோடியிடம் கூறுகின்றான். இந்த நாடோடிக்கு ஒரு பெரிய அதிசயம். இந்த 40 வயது, இந்த 45 வயது வாழ்க்கையில் இதுவரை நான் பட்ட ஆசைகளில் ஒன்று கூட நிறைவேறியதில்லை. இன்று என்னவோ தெரியவில்லை, என்ன நடந்ததோ தெரியவில்லை, நான் இப்பொழுதுதான் ஆசைப்பட்டேன். நான் ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்து நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்வதற்கு யாரோ ஒருவர் வந்து நம்மை அழைத்து செல்ல மாட்டார்களா என்று இப்பொழுதுதான் நினைத்தேன். நான் நினைத்த சில நிமிடங்களிலேயே ஒரு வண்டி வந்தது. ஒரு வண்டிக்காரன் வந்தான். நான் அவனிடம் கேட்டேன். அவன் என்னை ஏறிக்கொள் என்றான். நான் வண்டியில் அமர்ந்து கொண்டேன். இந்த 45 வயதிலே இதுதான் முதன் முதலாக நான் ஆசைப்பட்ட ஒன்று நிறைவேறியது என்றால் இதுதான் முதன் முறையாக என்னை ஏறிக்கொண்டு இந்த வண்டியில் அமர்கின்றான். வண்டியில் ஏறியவுடன் வண்டிக்காரன் கேட்கின்றான், எங்க போகணும்? நான் பாபநாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். கேட்டுவிட்டு நாடோடி கேட்கின்றான், வண்டி யாருது? இந்த காட்டுக்குள்ளே இந்த வண்டியை தெரியாதவங்களும் இருப்பார்களா என்று அந்த வண்டிக்காரன் சொல்லிவிட்டு, இது கள்ளக்குறிச்சி பெரிய அவங்க வண்டி. அவங்க ஊர்ல இருந்து அவங்க ஐயமாரும் அம்மாமாரும் வந்திருக்காங்க. பழைய பாபநாசத்துல ஊர் சுத்தி பார்க்கணும்னு போய் வந்திருக்காங்க. கூடவே ஒரு சாமியாரும் வந்திருக்காரு. ஆனா அந்த சாமியாரு பட்டும் பீதாம்பரமும் உடுத்திருக்கிறத பார்த்தா எனக்கு அவர் சாமியாராவே தெரியல. கூட வந்திருக்க ஆளுங்களும் கிளிங்க மாதிரி இருக்காங்க என்று அவன் சொல்லிக்கொண்டே வருகின்றான். இதற்கிடையில் நாடோடி அந்த வண்டியின் உட்பக்கம் பார்க்கின்றான். அந்த வண்டியின் உட்பக்கம் பார்க்கும் பொழுது அங்கே பல புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்கள் தியோசபி என்ற அமைப்பு, பிரம்மஞான சபை என்ற அமைப்பை சொல்கின்றோமோ அந்த அமைப்பை சார்ந்த புத்தகங்களாக அந்த புத்தகங்களாக அங்கே இருக்கின்றன. நாடோடிக்கு என்னவோ அதன் மேல் ஒரு வெறுப்பு. இதை பார்த்தவுடன் அவனுக்கு இவர்கள் தானா என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. இவர்களுக்காகத்தான் இவன் போகின்றானா என்ற ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது. அது வந்தவுடன் அவன் அதை பற்றி பெரிதாக கவனம் கொடுக்காமல் அவன் தன்னுடைய மனக்குதிரையை பழைய நிலைக்கே பறக்க விடுகின்றான். புதுமைப்பித்தன் ஒரு அருமையான ஒரு வரியை சொல்கிறார். அந்த வரி என்ன தெரிய என்றால், அவன் எப்பொழுதும் அந்த எண்ணங்களிலிருந்து வெளியே வந்தவுடன் ஒரு பறவை எப்படி இரவு நேரங்களில் அதன் கூடுக்கு சென்று இயல்பாக உட்காருமோ அதே போல் அவனுடைய மனம் அந்த பழைய நினைவு குப்பைகளுக்கு இயல்பாக சென்று அமர்ந்தது என்கிறார். இது மனிதர்களுடைய இயல்பு. நீங்கள் எத்தனை கேளிக்கைகளிலும் எத்தனை இன்பங்களிலும் நீங்கள் சென்று வந்தாலும் இரவில் நீங்கள் தனியாக படுத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனதை எது வருத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த எண்ணங்கள் உங்களை துயரப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ
அந்த துயரம் மிகுந்த அந்த எண்ணங்களுக்கு இந்த மனமானது இயல்பாக சென்று அமையும். ஒரு பறவை எப்படி இரவு நேரங்களிலே அதனுடைய கூட்டை சேர்ந்துகிறதோ கொண்டு சேர்கிறதோ, அப்படி இந்த மனமானது அந்த எண்ண குப்பைகளுக்கு இயல்பில் சென்று அமையும். இவையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் இந்த கதையை படிக்கும்போது அனுபவித்து படித்த வரிகள். இந்த கதையை நான் கிட்டத்தட்ட 2, 3, 4 தடவை படித்து விட்டேன். ஒவ்வொரு முறையும் சில வரிகள் அது எத்தனை காலமானாலும் அந்த மனதை விட்டு நீங்காத அந்த வரிகள் நம்முடைய வாழ்வில் நிகழும்போது இதை நினைத்து பார்க்க வேண்டும். புதுமை பித்தனுடைய வரிகளை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆசை மீண்டும் அவனுடைய பழைய ஞாபகங்களுக்கு வந்தவன் அவன் நினைத்து பார்க்கின்றான் மறுபடியும். இந்த வாழ்க்கையிலே, இந்த 40, 45 வாழ்க்கையிலே நம்முடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறியதில்லை. இந்த ஆசை மட்டும் எப்படி நிறைவேறியது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அவனுடைய எண்ணங்களாக புதுமை பித்தன் சில கருத்துக்களை கூறுகிறது. எனக்கு தெரிந்து இந்த கதையினுடைய உச்சமே இந்த நாடோடியினுடைய இந்த எண்ணங்கள் தான் என்று நான் நினைக்கின்றேன். ஆசை என்பது வெட்கமறியாது என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் புதுமை பித்தன் மேலும் ஒருபடி அதிகமாக போய் சொல்கின்றால், ஆசை மட்டுமா வெட்கமறியாது, லட்சியங்கள் கூட தான் வெட்கமறியாது. நீங்கள் லட்சியங்களால் வாழ்கிறேன் என்று சொல்கின்றீர்கள். லட்சியம் மட்டுமா வெட்கமறியாது, காதல் என்பது கூட வெட்கமறியாது. காதலால் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். காதல் மட்டுமா வெட்கமறியாது, நீதி கூட தான் வெட்கமறியாது. நீங்கள் நீதியால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். தர்மம் என்பது வெட்கமறியாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் தர்மத்தால் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் லட்சியத்தால் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். ஒரு காதலால் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். நீதியால் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். தர்மத்தால் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள். இவை எவையுமே நிரந்தரம் கிடையாது. இவை கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் எது நிரந்தரம் தெரியுமா? எது உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான நிரந்தரம் தெரியுமா? உங்கள் மரணம் மட்டும்தான். இந்த மரணத்தில் மட்டும் எந்த கலப்பும் இல்லை. இதுதான் நிரந்தரம். மரணம் என்பது நிரந்தரம். மற்ற எல்லாவற்றிலும் இந்த மனிதர்கள், இந்த சமூகம் ஏதோ ஒன்றை கலந்து திரித்து விடுகிறது. காதல் என்பது ஒரு திரித்த ஒரு ஒன்றுதான். அவர் சொல்கின்றார், காதல் என்பது என்ன என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார், இது நிறைவேறாத ஒரு மிருக இச்சையின் மனப்பிராந்தி, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு போதைதான் காதல். இதனுடைய முடிவு என்ன? நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள். நான் கூட அந்த சுகத்தை அனுபவித்திருக்கின்றேன். இதை பற்றி மேலும் பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்று அந்த நாடோடி நினைக்கின்றார். அப்படி என்றால் இது ஒரு மிருக இச்சையாக மட்டும்தான் அங்கே களங்கமாகிறது. அது புனிதமான அந்த அந்த காதல் என்பது இந்த சமூகத்தினால், இந்த மனிதர்களால் களங்கப்படுத்தப்படுகிறது. நீதி என்று சொல்கின்றீர்களே, அதில் மட்டும் என்ன நீங்கள் நீதியோடு வாழ்கின்றீர்களா என்று கேட்டுவிட்டு ஒருவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? ஒரு பெரிய மீன் தன்னுடைய பசிக்காக ஒரு சிறிய மீனை சாப்பிடும். ஆனால் அதே சிறிய மீன் அதைவிட சிறிய மீனை சாப்பிடும் பொழுது அந்த பெரிய மீன் அதன் அருகிலே வந்து, நீ தவறு செய்கிறாய், உன்னை தண்டித்து விடுவேன் என்று சொல்லுவார். இதுதான் உங்கள் நீதியா? இதுதான் இப்படிப்பட்ட நீதி, இப்படிப்பட்ட சமூக நீதியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இப்படிப்பட்ட நீதிக்காகத்தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இப்படிப்பட்ட காதலுக்காகத்தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இப்படிப்பட்ட லட்சியத்துக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இப்படிப்பட்ட தர்மத்துக்காகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இதில் எதுவுமே புனிதமில்லை. இவை எல்லாமே கலங்கப்பட்டவை. அப்படி என்றால் சொல்லிவிட்டு சொல்கிறார் ஒரு அருமையான வரி, வாசலிலே பால்காரன் கொண்டு வருகிற பாலும் இந்த உலக நன்மையும் ஒன்று. இந்த பால் எப்படி இருந்தாலும் நாம் வாங்கிக் கொள்வோம். அதில் தண்ணீர் கலந்திருந்தாலும் சரி, பால் கலக்காத பாலாக இருந்தாலும் சரி, அதை பால் என்று வாங்கி அதை பாலாக பயன்படுத்தி நாம் அருந்துகின்றோம். அப்படித்தான் நாம் இந்த உலக நன்மையை ஏற்றுக்கொள்கின்றோம். நம்ம உலக நன்மையில் எத்தனை விதமான களங்கங்கள் வந்தாலும், எத்தனை தீமைகள் கலந்தாலும் அதை நாம் நன்மை என்று ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது என்ன ஒரு ஏமாற்றுத்தனமான வாழ்க்கை, இது என்ன ஒரு அசட்டுத்தனமான வாழ்க்கை, இது என்ன ஒரு பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை என்று சாடுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இதற்காக ஒரு அமைப்பு வேறு. இந்த அமைப்பு என்ன சொல்கிறது? நான் இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன், ஒரு லட்சிய பாதையில் எடுத்து சொல்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு களங்கமான, புனிதமில்லாத ஒரு லட்சியமோ, ஒரு காதலோ, ஒரு தர்மமோ, ஒரு நீதியோ வைத்துக்கொண்டு வாழ்வதை விட நீங்கள் ஏன் மிருக வாழ்க்கையை வாழக்கூடாது என்று கேட்கிறேன்.
மிருகங்கள் கூட அப்படித்தானே வாழ்கின்றன. அதற்கென்று ஒரு லட்சியம் இல்லை, அதற்கென்று ஒரு காதல் இல்லை, அதற்கென்று ஒரு நீதி இல்லை, அதற்கென்று ஒரு தர்மம் இல்லை என்றாலும் மிருகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கடமை, அது செய்யக்கூடிய வேலையை அது செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூட அப்படித்தானே இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் புனிதம் என்ற போர்வையில் அதை களங்கப்படுத்தி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி ஒரு அசட்டுத்தனமான ஒரு சமூகத்திற்கு இந்த அசட்டுத்தனமான நீதிகளும் தர்மங்களும் தேவையா என்று நினைத்துக் கொண்டே அந்த நாடோடி அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். திடீரென்று வண்டிக்காரனுடைய சத்தம் கேட்கிறது. வண்டிக்காரன் சொல்றான், நீ இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது, இறங்கிருங்க. இதுக்கு மேல பயணப்பட்டீங்கன்னா ஐயர் என்னை கட்டி வச்சு அடிப்பார் என்று அந்த வண்டிக்காரன் சொல்கின்றான். இவரும் நாடோடியும் அவன் வந்து சேர வேண்டிய இடம் அது அங்கு வந்து இறங்கி விட்டான். அவர் கையிலே ஒரு அணாவை கொடுத்து, நீ பலகாரம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து செல்கின்றான் அந்த நாடோடி. அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு சிறிய கடை. அதில் அந்த காலத்தில் நமக்கு ஹோட்டல் என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஹோட்டல் போல ஒரு சிறிய கடை. அந்த கடையிலே இட்லி வைத்திருக்கிறார்கள். நாடோடி சென்று கேட்கின்றான். அவன் இந்த கோயிலில் இந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு நேரம் செல்லுமோ அப்படின்னு கேட்கணும். அது ஆகும், பூசை மணி தான் கொடுப்பாங்க, 8 மணி ஆகும் என்று அந்த கடைக்காரன் சொல்கின்றான். அப்படின்னா எனக்கு ஒரு அணாக்கு இட்லி கொடு, இலையில கட்டி கொடுங்க. அந்த இலையில் கட்டி கொடுத்த இட்லியை எடுத்துக்கொண்டு அந்த நாடோடி மெதுவாக நடந்து செல்கின்றான். அது பழைய பாபநாசம் பகுதி. அங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தின் பக்கத்திலே படித்துறை, அந்த படித்துறையின் பக்கத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, தாமிரபரணி ஆறு. அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாடோடி சென்று அந்த மண்டபத்தின் பக்கத்தில் செல்லும்போது அந்த மண்டபத்தில் தான் அந்த பிரம்மஞான சபையினுடைய கூட்டம், அந்த கல்தை குறிச்சி பெரியர் என்று சொல்கிறார்களே, அவரால் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இவன் அதன் அருகில் செல்லும் போதே அங்கே பலவிதமான சத்தம் கேட்கின்றது. அவர்கள் எல்லாமே பேசுகிறார்கள், அரசியல் பேசுகிறார்கள், அறிவியல் பேசுகிறார்கள். நேற்று என்ன சாப்பிட்டோம், என்ன சமைத்தோம் என்ற அளவுக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் சொல்கின்றான், நம்ம வாழ்வின் இனத்தையும் தத்துவத்தின் சாரங்களையும் சொல்வதுதான் இந்த தியோசபி என்று ஒரு குரல் கேட்கின்றது. ஒரு பெண் சொல்கிறாள், நேற்று நாம் முண்டந்துறைக்கு சென்றோமே, அங்கே மான்கள் அழகாக துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தவை நீங்கள் பார்த்தீர்களா மிஸ்டர் கிருஷ்ணன் என்று ஒருவர் கேட்கின்றார். ஒரு குரல் ஆங்கிலத்தில் கேட்கிறது. அதற்கு தன் சொல்கிறார், கரடி குரலில் ஒருவன் ஆங்கிலத்தில் பேசினான். அவன் சொல்கின்றான், நம்முடைய கூட்டத்திலே அழகான மான்கள் அதிகமாக இருக்கின்றன என்று அவன் சொல்கின்றான். கூட்டமே கொல்லென்று சிரிக்கிறது. இதை கேட்ட நாடோடிக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. திடீரென்று இன்னொரு சத்தம் வருகிறது. எல்லாரும் அமைதியாக இருங்கள், சாமியார் பேசப் போகிறார்கள். கூட்டம் அமைதியாக இருந்தது. நாடோடி இதை கேட்டுக்கொண்டே மெதுவாக அந்த ஆற்றங்கரையின் படிகளிலே இறங்கி சென்று தன்னுடைய இலையிலே கட்டி கொடுத்த அந்த இட்லியை வைத்துவிட்டு ஆற்றங்கரையில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு கால்களை இந்த தண்ணீரில் விட்டுக்கொண்டு மிகவும் சுகமான அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருக்கின்றான். அவன் அமர்ந்திருக்க சிறிது நேரத்திலே அந்த சாமியார் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த சாமியார் சொல்கின்றார், இந்த உலகத்தில் முட்டாள்தனத்திற்காக போராடுபவர்களும் மிகவும் சாதாரண விஷயங்களுக்காக பாடுபடுபவர்களும் தான் இயற்கையாகவே அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சாமியார் சொல்கின்றார். புதுமை பித்தன் அழகாக நாடோடியின் பக்கம் ஒரு இரண்டு காட்சிகளையும் மாறி மாறி காட்டுவது போல் நாடோடியின் பக்கம் வருகின்றார். அந்த நாடோடி உட்கார்ந்து தன்னுடைய உணவு புத்தகத்தை பிரித்து உண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு குரல் கேட்கிறது, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு இட்லி இருந்தா கொடுங்க. இவருக்கு அங்கு யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது ஒரு இருட்டு நேரம். அந்த இருட்டு நேரம் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். ஆனால் குரல் மட்டும் ஒரு சிறு குழந்தையின் குரல், ஒரு பெண் குழந்தையின் குரல். அந்த குரல் அவருக்கு கேட்கின்றது. சுற்றுமுற்றும் பார்த்து, யார் அது, எங்க இருக்க அப்படின்னு என்று கேட்கிறார். கொஞ்சம் முன்னால வா என்று சொல்லி அந்த சிறிய பெண் குழந்தை, ஒரு 3 அல்லது 4 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தை அவர் முன்னால் வருகிறது. அந்த சாமியார் இப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த குழந்தை இட்லியை கேட்டவுடன் இவன் சொல்கிறார், அவனுக்கு அம்மா அப்பா எங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? குழந்தை சொல்கிறது, அங்கதான் இருக்காங்க என்று. அந்த குழந்தை ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒரு குழந்தை. அவர் கையை காட்டுகிறது, எங்க உங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல இருக்காங்க என்று சொல்லி கையை காட்டுகிறது. அங்கு திரும்பிய இடத்தில் பார்த்தாலும் ஒரு மரம். அந்த மரத்தடியிலே அவனுடைய தாயும் தந்தையும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த குடும்பம் இதை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. இவர் பார்க்கிறார், இந்த வயசுல உன்னை பிச்சை எடுக்க அனுப்பிச்சிட்டாங்களா, அந்த சாப்பிடு என்று சொல்லி அந்த அந்த ஒரு இட்லியை எடுத்து அந்த குழந்தையிடம் கொடுக்கின்றார். அப்பொழுதும் அந்த சாமியார் உடைய பேச்சு இவர்களுடைய காதிலே மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குழந்தை அந்த இட்லியை வாங்கி கொண்டு மெதுவாக செல்கின்றது. இப்பொழுது அந்த சாமியாருடைய பேச்சு இன்னும் அதிகமாக இவருடைய காதிலே விழுகின்றது. அந்த சாமியார் சொல்கின்றார், மனிதனுடைய உயர்ந்த ஆதர்சங்களுக்கும் மனிதனுடைய உயர்ந்த லட்சியங்களுக்கும் இந்த நாட்டிலே பல போர்கள் நடந்திருக்கின்றன. இந்த நாட்டிலே பல பேர் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். என்றாலும் உண்மை என்பது ஒன்றுதான். நாம் பேதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. பேதம் என்பது தோல் அளவுதான். இந்த பேதங்களை நாம் அதிகமாக பார்க்கக்கூடாது. உண்மை என்பதுதான் நிதர்சனம். இந்த உண்மை மிகவும் அழகானது. இந்த உண்மை மிகவும் வலிமையானது. அந்த உண்மையின் அழகும் சொரூபமும் சேர்ந்தவர்தான் இந்த கலியுக அவதாரம் கிருஷ்ணன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாடோடி இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அவருக்கு கோபமாக வருகிறது நாடோடிக்கு. அவர் சொல்லியிருந்தான், இவன் என்ன பெருசா கண்டுட்டான், இல்லாதெல்லாம் பேசின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்று சொல்லுகிறார் அந்த நாடோடி. சொல்லிவிட்டு அவருடைய உணவை பிரித்து வைத்துக் கொண்டு அவர் உண்ண ஆரம்பிக்கின்றார். அந்த இட்லியை உண்ண ஆரம்பிக்கும் பொழுது லேசாக குளிர்ந்த காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடித்துக்கொண்டு லேசாக தூறல் விழுகிறது. மழை சற்று வலுக்கும் போல தெரிகிறது. இவர் மழை அதிகமானால் போகலாம் என்று உட்கார்ந்து உண்ண ஆரம்பிக்கின்றார். மழை அவர் எதிர்பார்த்தது போலவே மழை அதிகமானது. மழை அதிகமானவுடன் இவர் அந்த தன்னுடைய உணவுப் பொட்டலங்களையும் தன்னுடைய மூட்டைகளையும் கட்டிக்கொண்டு இவர் அதை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தடி, அந்த அந்த கணவனும் மனைவியும் குழந்தையும் வாழக்கூடிய அந்த மரத்தடிக்கு இவரும் கொண்டு நிற்கின்றார். அந்த மரத்தடியிலே அந்த கணவன் இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு, மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மழை தூறல் சிறிது சிறிதாக அந்த மரத்தின் வழியாக விழுந்து, அந்த சிறிய தூறல் அந்த குழந்தையின் மேல் விழுந்து இவன் மேல் விழுந்து நனைத்துக் கொண்டிருக்கின்றது. அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு, மந்திரகாளி, ஜெய் ஜக்கம்மா, மழையை நிப்பாட்டிடுமா, மழை நின்று விடும் என்று அவன் அந்த குழந்தையை விளையாட்டு காட்டிக்கொண்டே அந்த மழையின் மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கின்றான். குழந்தையும் அவன் செய்வதை பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பெண், அவளுடைய மனைவி, அவள் வேகமாக ஓடி செல்கின்றாள். மழையில் நனைந்து விடுவோம் என்று ஓடி சென்று அங்கு இருக்கக்கூடிய மண்டபத்தின் மீது ஏறிக்கொள்ளலாம் என்று ஓடுகிறாள். இவள் மண்டபத்தின் மீது 2 அல்லது 3 படிகள் ஏறியவுடன் மேலிருந்து ஒரு குரல் வருகிறது. மூதேவி, எங்க வந்த? கீழே போ, உனக்கெல்லாம் இன்னைக்கு இங்கே இடம் கிடையாது என்று ஒரு குரல் கேட்கின்றது. அவள் மகிழ்ச்சியோடு ஓடி வருகிறாள். இந்த குரலை கேட்டவுடன் அவள் மகிழ்ச்சியோடு வேகமாக திரும்பி ஓடி வருகிறாள். இதை பார்த்து கொண்டே இருக்கின்றான் நானோடி. ஓடி வந்தது மட்டுமில்லாமல் அவளுடைய கணவன் கேட்கின்றான், போனேன்ல, அடிக்கடி வாங்கினியா என்று கேட்கின்றான் அவள் கணவன். எதுவும் இல்லை, இன்னைக்கு நம்ம இடத்த அவங்க பிடிச்சிட்டாக, நம்ம இங்கேதான் இருக்கணும், நீ சொரணை கெட்டவன், மழையில கூட நனைவ, நான் அப்படியா என்று கேட்கின்றான். இதில் மழையில் நனைவது சொரணையா அல்லது ஒருவன் நமக்கு இருக்க இடம் கொடுக்காமல் நம்மை துரத்தி அனுப்புவது அது சொரணை கெட்டதா என்று நான் நினைத்து பார்த்தேன். ஒரு இருக்க இடம் இல்லாமல் ஒரு பெண் ஒரு மண்டபத்தில் ஒதுங்குகின்றாள். அவளுக்கு அந்த மழையில் அவளுக்கு இடம் இல்லை, நீ ஓடிவிடு என்று சொல்கின்றான். அவள் சிரித்து கொண்டே ஓடி வருகின்றாள். ஆனால் அவள் வந்து சொல்கின்றாள் அவனுடைய கணவனை பார்த்து, நீ சொரணை இல்லாதவன், நீ மழையில் நினைந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்கின்றான். இதில் யாருக்கு சொரணை இல்லை என்று நமக்கு தெரியவில்லை. இதை பார்த்து கொண்டே இருக்கின்றான் இந்த நாடோடி அதை பார்த்துவிட்டு அவன் மனதிலே பல எண்ணங்கள் தோன்றுகின்றன. இது என்ன வாழ்க்கை? இவர்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை, உண்ணுவதற்கு உணவில்லை. இவர்கள் இந்த மரத்தடியிலே தான் காலத்தை தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒருவன் பேசிக் கொண்டிருக்கின்றான், எதுவுமே பேதங்கள் கிடையாது, பேதம் என்பது தோல் அளவுதான், நாங்கள் அனைவரையும் ஒன்றாக கருதுகிறோம் என்று ஒருவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். மழைக்கு நனைந்து கொண்டு அந்த மண்டபத்தில் ஒதுங்கக்கூடிய அந்த பெண் துரத்தப்படுகிறாள். அதை அந்த பெண் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஓடி வருகிறாள். அப்படி என்றால் அந்த பெண்ணின் மனதில் அது அத்தனை ஆழமாக பதிந்திருக்கிறது. இவர்கள் நம்மை எப்படி வேண்டாலும் துரத்தலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவளுடைய மனதிலே ஆழமாக இருக்கின்ற அந்த நாடோடி பார்க்கின்றான், இது என்ன வாழ்க்கை? அப்படி என்றால் இந்த ஏமாற்றமும் தோல்வியும் தான் இந்த மனித வாழ்க்கையா? இதை நாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இதை நாம் அனுபவித்துக் கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையா என்று அவனுக்கு ஒரு வெறுப்பு தோன்றுகிறது. அந்த பெண்
மீண்டும் அவனுடைய கணவனை பார்க்கின்றாள். சற்று தூரத்திலே இன்னொரு மரத்திலே 2 உருவங்கள் இருக்கின்றன. புதுமைப்பித்தன் மிக பூடகமாக சொல்லிவிடுகிறார். அந்த 2 உருவங்களையும் பார்த்தவுடன் இந்த மனைவி அந்த கணவனின் காதில் ஏதோ குசு என்று பேசுகிறார். அவன் தன் மனைவியை தன் பால் இழுத்து அணைத்துக் கொள்கின்றான். இது எதுவுமே பார்க்காமல், இதன் மேல் எந்தவித பற்றும் இல்லாமல் அந்த நாடோடி மெதுவாக மலையை நோக்கி நடக்கின்றான். அகத்தியர் மலையை நோக்கி நடக்கின்றான். அது இருள் கவுகிற நேரமாதலால் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இருளில் சிறிது சென்று மறைந்து விடுகின்றான். இந்த கதை இதோடு முடிகின்றது. இந்த நாடோடியினுடைய நிலைமைதான் நம்ம பல இருக்கின்றான். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புனிதமாக இருக்கின்றனவா என்று கேட்டால் வார்த்தைகளில் புனிதமாக இருக்கின்றன. ஆனால் செயல்பாடுகளில் அவை எல்லாம் வழங்கப்பட்டுதான் இருக்கின்றன. காதல் என்ற பெயரில் அடிக்கக்கூடிய குத்துக்களும், தர்மம் என்ற பெயரில் சொல்லக்கூடிய விஷயங்களும், நீதி என்ற பெயர் சொல்லக்கூடிய பல நீதிகளும், லட்சியம் என்பது இன்று இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாமே கலங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எந்த விதமான தவறுமே இல்லை என்று ஒவ்வொரு முறையும் நான் இந்த கதையை படிக்கும்போது நான் நினைத்துக்கொள்வேன். வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள், இந்த சமூகத்தால் சந்திக்கப்படக்கூடிய ஏமாற்றங்கள், சில தனி மனிதரால் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் இப்படித்தான் இருக்கும். இவை அனைத்தும் இப்படித்தான் நடக்கும். ஏனென்றால் இங்கு புனிதம் என்று சொல்வதற்காக எதுவுமே கிடையாது. இவையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு 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 கருத்தை தான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த கதையை படிக்கும்போது எல்லாம் சொல்லிக் கொள்வேன். இரண்டு விஷயங்களுக்காக நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். ஒன்று, இந்த களம் நாங்கள் சிறு வயதில் வாழ்ந்த பகுதி. அது என் மனதை தொட்டது. அந்த பகுதியிலே, அந்த சாலையிலே நாங்கள் பல நேரம் நடந்து சென்றிருக்கின்றோம் இந்த களத்துக்காக. உண்டு 2, வழக்கமான புதுமைப்பித்தனுடைய சமூகத்தினுடைய சாடல், அதில் இருக்கக்கூடிய அழுக்கான பகுதிகள், அதனுடைய அசிங்கமான கோர முகங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த கதையில் சொன்னதால் நான் கவரப்பட்டேன். என்றாலும் நான் சொன்ன 2வது காரணம் புதுமைப்பித்தனுடைய எல்லா கதைகளிலுமே இருக்கிறது. ஆகையால் என் மனதை கவர்ந்த, என் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒரு சாமானியனாக, ஒரு வாசகனாக. ஏதாவது ஒரு குறை, தவறு இருந்தால் நீங்கள் திருத்துவதற்கு அத்தனை பேரும் தகுதியுடையவர்கள். ஏனால் அத்தனை பேரும் முனைவர்கள், தமிழில் ஆழ்ந்த புலமை உடையவர்கள். உங்களிடம் என்னுடைய இந்த கதையை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. நன்றி தோழமையே. கதை களமும், கதைக்கான அந்த கருவும், கதைக்கான களமும் தங்களுடைய மனங்களில் பதிந்த அல்லது அதோடு இயைந்து வாடுகிற அந்த களத்தில் நடந்திருப்பதால் நீங்கள் அந்த கதை சொல்லிய விதம் எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் அந்த கதையோடு வாழ்ந்து வந்ததாகத்தான் பார்ப்போம். இந்த கதாபாத்திரம், வண்டிக்காரன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், இந்த குழந்தை கதாபாத்திரம் சொல்லுகின்ற பொழுது உங்கள் முகத்தை, அந்த இட்லி கேட்கும்போது நீங்க சொல்லும்போது இருந்த அந்த முகங்கள் ஒவ்வொன்றையும் நாம் உன்னிப்பாக கவனிக்கின்ற பொழுது எல்லா கதாபாத்திரமும் வாழ்ந்து 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 ரசித்து ரசித்து அந்த கதையை நீங்கள் பதிவு செய்த விதம் என்பது மிகுந்த ஒரு பார்வையாளனாக மிகுந்த மனநிறைவை தருகிறது. அதற்காக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் முதலில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க, நிறைவா பேசணும். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய தோழமை சிவசுப்ரமணியன் தோழர் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கதையை சொன்ன திரு ரகுராமன் என்பவர் அந்த நிலத்தில் தான் வாழ்ந்து அனுபவித்த செய்திகள் நிறைய இருக்கிறதுனால அந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது கதையை வாசித்தாலும் அது குரல் ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப அருமையாக கதையை விளக்கி சென்றார். கடைசியில அந்த மலரும் நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். என்ன ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது. இன்னைக்கு கதை சொன்னவருடைய பேர் ரகுராமன். ரகுநாதன் அப்படின்னு தான் இன்னைக்கு புதுப்பித்தன் கதையை ரகுநாதன் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு
சொல்லிக்கிடலாம். ஒரே எழுத்து மாறி இருக்கு. ஐயா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அப்பா தோத்தாத்திரினா கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியா? கதை சொல்லி. ஆமாங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா. அது உங்க குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத நாங்க உணர்ந்து கொண்டோம். ரொம்ப ஆமாங்க, மகிழ்ச்சி. ஆமாங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க பேசுறதெல்லாம் பண்பாட்டு பயிலரங்கத்துக்கு வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. இதுல பாருங்க, இந்த கதையில, அதாவது கதையினால எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல வசனம் வரும். எந்த கதைனாலும் இந்த இவர் புதுமைப்பித்தனுடைய கதைகள் பார்த்தா கதைகளை விட வசனம் நிறைய இருக்கு, தத்துவம் நிறைய இருக்கு. இதை நம்ம பார்க்க வாசிக்க நமக்கு ரொம்ப வியப்பூட்டுகிறது. அதுதான் ஒண்ணு. இதுல பாருங்க, முதல்ல ஏமாற்றத்தை அனுபவித்த கண்களில், ஏமாற்றத்தை அனுபவித்த கண்களில் கண்கள் பிரகாசமா இருக்குமா? ரொம்ப இது வந்து நகைமுரண் மாதிரி. அது வந்து வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கண்டுபிடி, ஆனா கடைசியில் அந்த இருளில் மறைகிறார் அவர். இருளோடு இருளுக்குள் செல்கிறார் அப்படின்னு கடைசியில் முடிச்சிருக்காப்புல. ஆனா அவர் உண்மையிலே பிரகாசமானவர் தான். அவர் கண்களின் தோற்றத்திலேயே ஒரு சிரிப்பு இருக்கு. பிரகாசம், கண்களில் பிரகாசமும் சிரிப்பும் நிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, ஒரு தத்துவத்தை சொல்றாரு. லட்சியம், நீதி, தர்மம் இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கைன்னா என்ன? கடைசியில மரணத்தை தழுவுவது. உண்மையான வாழ்க்கை அதுதான் அப்படின்னு தத்துவத்தை சொல்றார். அந்த நேரத்தை பார்த்தோம்ல, அந்த கதையில நிலையாமைங்கிறது, இந்த நிலையாமை தத்துவத்தை இந்த இதுல சொல்றாரு. பிறகு பெரிய மீன் சின்ன மீனை திங்கும், சின்ன மீன் அதை விட சின்ன மீனை திங்கும்னு சொல்றதுல அந்த மேட்டுக்குடி பெண்ணு, மூதேவி எங்க ஏறி வர, நாங்க இருக்கிறது தெரியலையா அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த பெரிய மீன் தான். அந்த பெரிய மீன் வந்து சின்ன மீனை குறை சொல்லும்ல, அதோட ஒப்பிட்டு தான் சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அடுத்து குழுவன் வந்து சக்கம்மா மழையை நிப்பாட்டு அப்படின்னு மந்திரம் சொல்லுதான். ஆனா கொஞ்ச நேரத்துல மழை நின்றதாக தான் புதுமைப்பித்தன் எழுதுறாரு. மழை நின்றுட்டு அந்த மரங்கள்ல இருந்து மழை துளி விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப இது அவங்களுடைய மந்திரத்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு மாதிரி தெரியுது. அடுத்து வண்டிக்காரன் தனியா போடும் போது எந்தனாலும் சரி, யாருனாலும் சரி, எந்த தொழிலாளினாலும் சரி, விவசாயினாலும் சரி, தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தனக்கு துணையாக பாட்டை எடுத்துக்கிடுவாங்க. பாட்டு தான் அவங்களுக்கு துணை. பாட்டு அந்த ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு அந்த ஒரு பாடல் இருக்குல்ல, பழைய பாட்டு. அந்த வேலை செய்யும் போது பாடிக்கிட்டே வேலை செஞ்சா அந்த அலுப்பு இருக்காது அப்படிங்கிறத நல்லா குறிப்பிடுகிறார். ஒண்ணு நாடோடி என்ற சொல்ல இருந்து என்னென்ன, நாடு நாடாக ஓடி வாழ்பவருக்கு பேர் தான் நாடோடி. நாடு நாடாக ஓடி வாழ்பவருக்கு பேர் தான் நாடோடி. நான் யாரையும் மறைமுகமா சொல்றோம்னு நீங்க நினைச்சிட்டு போங்க. என்ன, நாடு நாடாக ஓடி வாழ்பவர் தான் நாடோடி. ஆனா இங்க வந்து ஊராக, ஏன்னா ஒன்றும் வசதி இல்லாதவங்க, ஏழை, இவங்கெல்லாம் நாடு நாடாலாம் போக முடியாது. ஊராக ஓடி வாழ்பவர் ஊரோடின்னு சொல்லணும். அப்படி கிடையாது. நம்ம தமிழ் மரபு வந்து ஊரையும் நாட்டையும் ஒன்று போல் பாவித்த இனம் ஒரே இனம் தமிழினம். ஊரையும் நாட்டையும் ஒன்றாக கருதிய ஒரே இனம் தமிழினம். என்ன கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காருல, யாதும் ஊரே யாவரும் கேடி. ஊருங்கிறது என்ன? அந்த இடத்துல நாடுதான். அந்த இடத்துல ஊருங்கிறது நாடுதான். எல்லாம் எங்க உலகம் முழுவதும் சுத்தினாலும் சரி, எல்லாரும், எல்லா நாடும், எல்லா ஊரும் நமக்கு சொந்தம் தான், எல்லாரும் நம்முடைய உறவினர் தான் அப்படின்னு நல்லா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா
கணியன் பூங்குன்றனார் தான் ஊருன்னு சொல்லியிருக்காரு. மற்ற நிறைய புலவர்கள் வந்து உலகுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கே அறிவுரை சொல்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான கதை. ஆற்றலுக்காக சொன்ன திரு ரகுராமன் அவர்களுக்கு மிக்க நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா மகாராஜன் ஐயா, முனைவர் மகாராஜன் ஐயா. கதை ஐயா வந்து எடுத்துரைச்ச விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு வரிகளையும் வாசித்து அழகாகவே ரொம்ப எடுத்துரைச்சாங்க. அதுலயும் அந்த பகுதி அவர் வாழ்ந்த அந்த சுற்று வட்டார பகுதியை வந்து கதைகளை பதிவு செய்தது வந்து அதாவது ஞாபகம் வருதுங்கிற மாதிரிதான். அவ்வளவு தரவுகள், அந்த மலை, அதுல சாலைகளில் இருந்த அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வளைந்து இருந்தது, மரியாதை கொடுப்பதை போல மறைந்திருந்தது. ஐயா ரொம்ப அழகா எடுத்துரைச்சங்க. ஐயா ரொம்ப சிறப்புங்கய்யா, வாழ்த்துக்கள்ங்கய்யா, நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி அடக்கம். இந்த அடக்கம் அவரோட முகத்துல, வார்த்தையில், குரலில், அனைத்திலும் அந்த அடக்கம் வந்து வெளிப்பட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் இந்த கதையை எடுத்து சொன்ன விதம் வந்து கேட்கவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி பேசின ஆளுமைகள் 2 பேருமே சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா சொன்னாரு. ஆனா இத படிச்சவங்களுக்கு தெரியும், இத சொல்றது கடினம். இதுல வர்ணனைகள் அதிகம் இருக்கு, ஓமைகள் அதிகம் இருக்கு. அத சொல்றதுக்கும் ஒரு தெளிவு வேண்டும், ஒரு வார்த்தை பயன்படுத்த தெரியணும். அதை ரொம்ப பொறுமையா அழகா, ஒரு கால் அவர் அந்த ஏரியாவுல இருந்ததுனால அது சாத்தியப்பட்டதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் உண்மையிலே அது கடினமான ஒரு விஷயம். அதை நம்ம ஒத்துக்கணும். நல்லா அருமையா சொன்னாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கதை மூலம் நெல்லை சீமை அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. அதுல ஒரு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அடிமை நாடுகளின் மக்கள் போல அந்த மரங்கள்லாம் இருந்துச்சு, ரிஷிய போல மலை இருந்துச்சு. அதுலயும் இந்த துன்ப கலப்பில்லா சோகம் என்ற உணர்வு. கதை படிச்சு அனுபவிக்கணும்னா படிக்கணுங்கிறதுக்காக உட்காரணும். சரி படிப்போம், கதை சொல்றதுக்கு முன்னாடி படிப்போம்னா படிக்க கூடாது. படிக்கணும்னா படிக்கணும்ன்ற உணர்வோட உட்கார்ந்து படிச்சாதான் இந்த கதைகளோட உண்மையான அந்த இதை அனுபவிக்க முடியும். அது மாதிரி அந்த ஒரு இதுல வண்டி கிடைக்கிறது அதிசயம், உண்மைதான். இதை நான் பல தடவை அனுபவிச்சிருக்கேன். அதிசயம் ஆனால் உண்மை. ஒண்ணுமே வராது, நடுவுல மாட்டிப்பேன், எப்படிடா இன்னைக்கு போறதுன்னு. ஆனா எதேச்சே யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்துருவாங்க. என்னால மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல போய், நான் பஸ்ஸே அங்க வராது அவ்வளவு சீக்கிரம். 8 மணி பஸ்ஸை விட்டோம்னா திரும்ப அந்த ஏரியாவுக்கு 12 மணிக்கு தான் பஸ் வரும். நானா போய் மாட்டிட்டேன் கால் நேரத்துல. என்ன பண்ற, நமக்கு இந்த லிப்ட் கேட்கிற பழக்கமும் கிடையாது. அப்போ ஒரு பையன் வந்தான். சரி என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கானேன்னு, காலேஜ் ஸ்டூடெண்ட் டாட்டா இருக்கானே கையை காமிச்சேன். உடனே நிறுத்திட்டான், ஏறி உக்காந்துட்டான். எப்பா என்னை மாத்தூர் வரைக்கும் கொண்டு போய் விட்டா போதும்னு. வாங்க நான் அங்கதான் போறேன். ஒரு 2 கிலோமீட்டர் போனோட்டு, அது மாத்தூர் 3 கிலோமீட்டர். தம்பி இந்த செந்துறைக்கு பஸ் எத்தனை மணிக்கு இருக்குன்னு தெரியுமா? ஏமா இதை நீங்க அங்கேயே சொல்லக்கூடாதா, செந்துறைக்கு வர்றேன்னு? நான் செந்துறைக்கு தான்மா போறேன், உங்களை அங்கேயே இறக்கி விடுறேன்னா. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எனக்கு இந்த வண்டி கிடைச்சது. அந்த நாடோடி கணக்குலயே எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. நான் ரொம்ப ரசிச்சு நிறைய தடவை நினைச்சு சிரிச்சுப்பேன், இதெல்லாம் அதிசயமா இருக்கேன்னு. அடுத்து இந்த கதையில முழு கருத்தையும் பார்த்தோம்னா சமூகத்துக்கான சாட்டை அடி இதுல நிறைய இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். உரையாடல் குறைவாதான் இருக்கு. புதுமை பித்தன் கதைகள்ல உரையாடல்ங்கிறது குறைவா இருக்கு. ஆனா ஆழமான அழகான கருத்துக்கள் நிறைய இருக்கு. அவர் வந்து யதார்த்தமான நிகழ்வுகளை வச்சுதான் இதெல்லாம் செய்யறாரு. சும்மா கற்பனை பண்ணி எல்லாம் அவரு சொல்ல கிடையாது. யதார்த்தமா நடக்கிறத அப்படியே சொல்லி அதன் மூலம் சமூகத்துல இருக்கிற அவலங்களை தோலுரிச்சு காட்டுறாரு. அவர் அப்பயே தோலுரிச்சு காட்டும், இன்னும் சமூகத்துக்கு சூடு சொரணை இல்லதான், எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நாமும் இருக்கோம். அதுதான் உண்மை.
அழகான கதை சொல்லிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ராஜாமணி அம்மா. வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு கதை சொன்னவர் கதையை சொல்லவில்லை, கதையை எழுதியவருடைய எண்ண ஓட்டத்தை அப்படியே பிரதிபலித்தது போல அவருடைய கருத்துகள் அவர் ஆய்வு நோக்கோடு இருந்தது அப்படின்னு நான் சொல்லலாம். வெட்கமறியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கவிதை நடையாவே அவர் எப்படி சொன்னார் பாருங்க. அவர் சொன்னது என்னமோ ஆசை, அதற்கும் மனிதன் சொல்லி இருக்கும் லட்சியம் என்பதற்கும் வெட்கம் கிடையாதுன்னு இருக்கும். ஆனா இவர் அந்த கதையை சொல்லும் பொழுது வெட்கமறியாது லட்சியம், வெட்கமறியாது காதல், வெட்கமறியாது நீதி, வெட்கமறியாது தர்மம் அப்படின்னு கொண்டு போயிருப்பார். இப்ப லட்சியம் கூட வெட்கமறியாதா அப்படின்னா லட்சியம் கூட ஒரு நடிப்பாக தான் கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு அருமையாக அந்த இதுல பதிவு பண்ணியிருக்கிறார் ஐயா. அதுக்கப்புறம் கடைசியில சொல்லும் பொழுது அந்த விரசம் இல்லாத அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த காதலை அவளை தன் பக்கமாக இழுத்தான் குழுவச்சிக்கு என்ன பலம் இல்லையா இப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்காமல் அவன் கண்கள் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையானது. அதை விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வார்த்தையிலேயே அதுல 1000 அர்த்தங்கள் பொதிந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக சொன்னார். அதுல கதை சொன்னவருடைய ஓட்டம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, கதையெல்லாம் அதுல இருக்கிற மாதிரி நல்லா சொல்லிட்டாரு, தன்னுடைய எண்ணங்களையும் பதிய வச்சுட்டாரு. ஆனா கடைசியில சொல்லும் பொழுது இது ஒரு தத்துவம் சார்ந்த கதை மாதிரி சமூகத்தை எடுத்து எழுதியிருக்கிறாரு. சமூகத்தில் இருக்கும் அசிங்கம், சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த அசிங்கம், அழுக்கு, இவற்றை கதையாசிரியர் பதிய வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தோழர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அருமையான ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோட நிதானமாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. சிறப்பான கதை, அதை சொன்ன விதம் மிக மிக அருமை. நன்றி ஐயா. இன்னொன்னு, அந்த தோல் பேதங்கள் ஆழமுள்ளவை எப்படி ஒரு வித்தியாசமா கொடுக்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் தோல் பேதங்கள் ஆழமுள்ளவை அப்படின்னும் பொழுது அந்த ஜாதி வேறுபாடு, அந்த இன வேறுபாடு, இதெல்லாம் எந்த வார்த்தையால அவர் கொண்டு பாருங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது வார்த்தைகள் சொல்லும் பொழுது. சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பிரபாகர் ஐயா, ஒரு சில வார்த்தைகள். சொல்றதுக்காக்கா? கேக்குதுங்க. நல்லா சொன்னாரு. ஆனா வந்து அவர் ஒரு அந்த கதை சொல்ற அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சொல்லக்கூடிய அந்த தொனி, அது நல்லா ஒரு இதா உட்கார்ந்து நல்ல மாதிரியா ஒரு இதா சொல்லணுமே, அது இல்லையா? அவர் என்னமோ ஏதோ ஒரு பிடிச்ச மாதிரி, பிடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இது பண்ணி அப்படி சொன்னார். ஆனா விஷயங்கள் நல்லாதான் இருந்தது. அதுவும் பொதுமக்களுடைய விஷயங்கள் என்ன லேசாவா இருக்கும், இருந்தது. இந்த அப்படியே ஒரு இறுக்கமான ஒரு சொல்லல். அது ஏன் அப்படி ஒரு இதுதான் ஒரு சுதந்திரமா சொல்லணும். கதை சொல்லி சுதந்திரமா நல்ல ஒரு இதா உட்கார்ந்து அந்த சொல்லலே ஒரு 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 வடிவமா இருக்கணும். அப்படி சொல்லணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி சொல்லிட்டேன், அவர் வருத்தப்படாம. இல்ல அப்படிலாம் இல்ல. விமர்சனங்கள் ஏற்கப்படும். நான் ஒரு சாதாரண வாசகன், புதுமை பித்தனுடைய வாசகன். நீங்களுடைய விமர்சனங்கள் எப்பொழுதும் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் அது அடுத்த நிகழ்வுல சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுதான். ஆமா, ஒண்ணும் இல்ல, சுதந்திரமா சொல்லணும். கதை சொல்றது சுதந்திரமா உட்கார்ந்து அந்த முக பாவனை, அந்த அந்த சொல்லல், அது
அது ஈர்க்கணும். அந்த அந்த சொல்லல் வந்து சொல்லும்போது அடுத்த உள்ளங்களை அப்படியே ஈர்க்கணும். அப்படி சொல்லணும். ஆஹ் ஆஹ் சொன்னீங்க நீங்க. விஷயங்கள் பூரா சொன்னீங்க. அது ஒண்ணும் தப்புன்னு சொல்லல நானு. அந்த சொல்லல் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. கதை சொல்றதுக்கு பேராசிரியர் ஒண்ணு, கதை சொல்றதுக்கு உரையாடல்கள் நிறைய வந்துச்சுன்னா அது சொல்றதுக்கு நல்ல ஒரு கோர்வையா நல்ல அருமையா கிடைக்கும். இது வந்து இப்ப நிறைய வசனங்கள் தத்துவங்கள் இந்த மாதிரி பொய்ந்திருக்கிறதுனால இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் என்பதை குறிப்பிடுகிறேன். ராமலிங்கய்யா கை உயர்த்தி இருக்கீங்க, சொல்றீங்களா? இல்ல, நன்றி. ஓகே ஐயா, தாமதமா இணைஞ்சிருக்கீங்க. கணேசன் சாத்தூர் தோழர், சொல்றீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மையிலேயே தாமதமாக தான் இணைந்தேன். ஐயா ரகுராமன் ஐயா வந்து கதை சொன்ன பின்னூட்டம் சொன்னவருடைய கருத்துக்களை வைத்து நான் புரிந்து கொண்டேன். உண்மையிலேயே கொஞ்சம் அருமையா தான் சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு நல்ல கதை, அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் அப்படிங்கிற மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை. அந்த சன்னியாசையா போகக்கூடியவருக்கு ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழுவ இனத்தைச் சேர்ந்த அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை, அதே போல் அந்த பண்ணையார் வீட்டுல ஐயர் வீட்டுல கூட்டு வந்திருக்கிற அந்த சாமிகளுக்கு ஒரு வாழ்க்கை, அந்த வண்டிக்காரனுக்கு ஒரு வாழ்க்கை. அப்ப வந்து அவரவர்களுக்கு என்னென்ன எண்ணங்களில் தோன்றுதோ அது மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதை இப்ப சொன்னீங்கன்னா பாருங்க, அவர் வந்து வீட்டுக்கு விருந்து வைக்கிறதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சாமியார் போலயே இருக்காரு, அவ்வளவு அந்த மாதிரி இருக்காரு. ஆனா அதுல கூட கூட்டு வந்திருக்காரு, அது 2 கிளிகள் அப்படின்னு. அப்ப அவருடைய எண்ணங்கள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அவன் வந்து வேலை பார்க்கறவன் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. அந்த குழுவச்சி இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை திற எப்படி இருக்கு, பிச்சை கேட்கறது கூட தயங்குறதுல அவ வாழ்க்கை அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சாமியாரு அங்க போய் இட்லி வாங்கிட்டு சாப்பிட்டு இருந்தாட்ட கூட அத ஒரு சில காட்சிகள் அவ கண்ணுக்கு முன்னால தெரிந்தால் கூட அதை வந்து பார்த்து ரசிக்கவோ செய்ய முடியல. ஏன்னா இவருடைய வாழ்க்கையே அதுதான். அப்ப இந்த சமூகத்தில் வாழக்கூடியவங்களுக்கு அவங்களுக்குன்னு என்னென்ன விதிப்படி போட்டிருக்கிறதோ அப்படித்தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு ரொம்ப இந்த அவங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த ஓமையும் ஓமானங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. உண்மையிலேயே அந்த மரங்கள் நாணி கோணி, அதாவது சொல்றோம்ல மரியாதை நிமித்தமாக இருக்குன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அந்த மரங்கள்லாம் வந்து மலைகளை பார்க்க முடியாத அளவுக்கு அது அழகுதான், அதை பார்க்க முடியாத அளவுக்கு நாணி கோணி இருந்து மரியாதையோடு தலையை கவர்ந்திருந்ததாக சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சன்னியாசிகளுடைய அந்த முக பாவனையை வந்து விளக்கி சொல்லும்போது ரொம்ப சிறப்பு. ஒன்னொன்னுக்கு ஒரு சொல்றாரு. அந்த வண்டி பாதையை சொல்லும்போது அது உண்மையிலேயே உண்மைதான். அந்த வண்டி பாதை வந்து இந்த விக்ரமசிங்கபுரம் அந்த மாதிரி போகக்கூடிய அந்த, அதாவது போக்குவரத்து பலப்படுத்தப்படாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ரோடுகள்ல வந்து அதிகமா வந்து போக்குவரத்து வண்டிகளோ கார்களோ எதுவுமே வராது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அந்த வண்டி போறதே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். யாருமே இடையூறு இருக்காது. அதே போலதான் எங்கள் ஊர் அருகில் உள்ள ஏழாயிரமண்ணை என்ற ஒரு ஊர் இருக்கு. எங்க ஊர் சாத்தூர். இந்த ஏழாயிரமண்ணையில இருந்து பொருட்களை எல்லாம் அந்த காலத்துல வந்து லாரியினுடைய பயன்பாடு அதிகமா இருக்காது. அப்படிங்கும்போது இந்த வண்டியில தான் ஏத்துவாங்க. இந்த வண்டியில ஏத்திட்டு வரும்போது நிறைய சரக்குகளை ஏற்றி கொண்டாந்து ஒரு சிமினி விளக்கு மாதிரி கீழே வண்டிக்கு அடியில தொங்கும். இந்த மாடுகள் 2ம் இருக்கும். அந்த வண்டிக்காரர் வந்து நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு ஏத்துனாங்கன்னா அப்படியே அவங்க மாடு தூங்கி விழிஞ்சு வந்தாருன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். 7000 இருந்து மாட்டை தட்டி விட்டா போதும், அது அவங்கதான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே வரலாம். ஆனா மாடு தூங்க முடியாது, இவரு தூங்கிட்டு வருவாரு. ஆனா ஒரு பாதையும் விலகாமல் கரெக்டாக நேராக வந்து சென்று விடும். அப்படி வந்துருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாடுகள் வந்து பழக்கப்பட்டு அந்த பாதையிலேயே வந்து சென்று இருக்கும். அப்போ ஏன்னா இடையில வந்து மாறி போக்குவரத்துக்கு வந்து எதுவும் இல்லை, அதனால சுதந்திரமா வரும். அப்படிப்பட்ட இடமா தான் அந்த விக்ரமசிங்கபுரம் அந்த மாதிரி ஊர்கள். அதைத்தான் எங்க ஊர் பக்கம் வந்து நான் அந்த வண்டியிலே நானும் பயணப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எங்க கிராமம் வந்து அந்த கிராமத்தை அடுத்து எங்க அம்மா ஊரு. அதுல இருந்து ஒரு சில சமயங்கள்ல நான் படிக்கிற காலத்துல அந்த வண்டியில ஏத்தி விட்டுறாங்க. நீ இந்த வண்டியில போயிட்டு, நான் பஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ வண்டியில ஏறி போகணும்னா நானும் தூங்கிட்டே வந்து சேர்ந்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த கதை தான் இது.
அந்த கதையை ரொம்ப சிறப்பான வாழ்க்கைங்கிற ஒரு தலைப்புல ஐயா கொடுத்துருக்காங்க. விமர்சனமும் நிறைய கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். வணக்கம். ரகுராமன் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா நிறைவா எதுவும் கருத்து சொல்றீங்களா? பொதுச் செயலாளர் அடுத்து பேசுங்க. யார்? ரகுராம் ஐயா நிறைவா எதுவும் கருத்து சொல்றீங்களா? பின்னூட்டம் வழங்கிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் ஹீரா பிரபாகர் அவர்கள் சொன்னது போல் சில மாற்றங்களை நான் வருகின்ற நிகழ்வுகளில் வாய்ப்பு கிடைத்தால் அதை நான் கண்டிப்பாக செய்து கொள்கிறேன். புதுமைப்பித்தனுடைய கதைகளில் இருக்கக்கூடிய அந்த ரசம், அந்த வார்த்தைகளின் ஜாலம் எல்லாமே. ஒரு நிமிஷம், நானு நீங்க வந்து அந்த சொல்லல் இருக்கு இல்லையா, அது வந்து சுதந்திரமா கதை சொல்லல் வந்து சுதந்திரமா நீங்க சொல்லணும். ஏதோ ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சு உங்களுக்கு பின்னால இருந்து யாரோ இது மாதிரி சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த உங்களுடைய அந்த அந்த அசைவுகள் பூரா அந்த மாதிரி இருந்தது. அதனால அப்படி சொன்னேன். தப்பா நினைச்சிடாதீங்க. தப்பா நினைக்கல. அத வந்து நான் சொல்றேன். ஆமா, இல்ல அது நல்லா சொல்ல வேண்டிய படிச்சிருக்கேன். அதனுடைய நல்லா சொல்லணும். ஆமா, நல்லாவே சொல்லுங்க. அத பத்தி ஆமா சொல்லுங்க, விஷயங்களை சொல்லுங்க, கருத்துக்களை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. இப்படி எல்லாமே இருக்கு. நீங்க வந்து சொல்லலாம். நமக்கு உரிமை உண்டு, நமக்கு சுதந்திரம் உண்டு. நன்றி தோழர். தைரியமா சொல்லலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. பிரபாகரையா முடிச்சிட்டீங்களா? பொதுச் செயலாளர் முடிச்சாச்சு. ரகுராம் ஐயா அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலை இலக்கிய பெருமன்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும், பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்களே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறம் ஐயாவும். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாளா வந்து ரகுராம் அவங்க வந்து சொல்றதாவே இருந்தது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து அவருடைய இது சிக்கலான கதையும் கூட. வாழ்க்கைன்ற இந்த கதை ஒரு தத்துவ விசாரணை உள்ள கதை. இதை வந்து ஆர்ப்பாட்டமா சொல்றது கஷ்டம். ஒரு ஒரு தெளிந்த நீரோட அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த கதை இருக்குது. அதுல அவர் பழகின ஏரியான்றதுனால அதனுடைய முதல்ல இப்ப புதுமைப்பித்தன் தத்துவ விசாரணை தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அது இப்ப பண்ணும்போதுதான் அதனுடைய ஒவ்வொரு கல்லிடைக்குறிச்சி, பாவநாசம், அந்த ரஸ்தான்றது சாலை, அந்த சாலையில் உள்ள எத்தனை மரங்கள் என்ன மாதிரி இருந்தது, அந்த மேகம் எப்படி இருந்தது, சிவன் சக்தி மாதிரியான இரு மலை குன்றுகளுக்கு இடையே சூரியன் எப்படி வந்தது, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டு போறாரு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பேஸா அவர் வைக்கிறதுக்கு தத்துவ விசாரணைக்கான தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா புதுமைப்பித்தன் மிக சிறந்த சிறுகதையாளர், கட்டமைச்சு கொஞ்சமா போறார். அந்த ஒரு திடீர்னு ஒரு நாடோடியை ஒன்று கொண்டாடுறாரு. அவனுக்கு வந்து அவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாவும் இருந்திருக்க வேண்டும். செம்பும் ஒரு புத்தகமும் அந்த பையில இருந்து நீட்டிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த தியாசபி, பிரம்ம ஞான சபை, அந்த புத்தகத்தை பார்த்தவனே வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. இந்த நேரத்து கால் வலிக்கு போக முடியல, என்னை யாராவது தூக்கி கொண்டு விட்டா நல்லா இருக்குமே நினைக்க டக்குன்னு அந்த இது வந்துருது. அப்ப இவனுக்கு ஒரு சந்தோஷமாகுது. ஐயோ, நம்ம நினைக்கிறது கூட நடக்குமா? முதல் முறையா அந்த 45 வயசுல அப்படி சொல்றாரு. முதல் முறையா அவன் நினைச்சதபடியே அவன் நடந்துருது அப்படின்ட்டு. அப்பதான் இவரும் அந்த நாடோடி யோசிச்சு பாக்குறான். லட்சியம், தர்மம், நீதி, காதல், இப்படி எதுக்கோ வாழ்க்கையை வாழ்றோம். இதுல என்ன அர்த்தம் இருக்கு? மரணம் தாண்டி என்ன இந்த வாழ்வு அப்படின்ற இவனும் ஒரு தத்துவார்த்த சிந்தனை உள்ள ஒரு நாடோடி அவன். அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த பெரிய மீன், சின்ன மீன், இது என்ன அசட்டு மனித கூட்டத்தின் பிச்சைக்காரத்தனம் அப்படின்றான்.
இந்த சமூகத்தை பத்தி அவனுடைய விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு வரான். இதுல என்ன புனிதம் என்ன இருக்கு, புனிதம் அப்படின்றதெல்லாம் சொல்லு போறப்ப இந்த வண்டி வருது. அப்புறம் அவன் அந்த ஒரு இன்னொரு கட்டம் அப்படியே நம்ம காட்சிப்படுத்துற அவர் வந்து அந்த பெரிய ஐயர் குடும்பம் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரு அவங்க ஐயர்மாரும் அந்த அம்மாமாரும் வந்திருக்காங்க. ஆனா சாமி வந்திருக்காங்க. ஆனா அவங்க சாமியார் மாதிரியே தெரியல. நீங்க வந்து பாரதி பல இடங்கள்ல அன்னி அம்மையார விமர்சிச்சுட்டே போவாரு. அவங்கள வந்து ஒரு வெள்ளை காக்கான்னு சொல்லுவாரு. ஒரு காக்கா பார்லிமெண்ட்னு ஒரு கதையில கூட ஏன்னா அவ பிரம்மஞான சபை பத்தி இல்ல அன்னி பெசன்ட பத்தி ஒரு விமர்சனம் பாரதிட்ட இருக்கும். அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கதையோ அப்படின்னு கூட இந்த தியாசபி அப்படின்றது பிரம்மஞான சபையினுடைய ஒரு இது. அவங்க வந்து ஆன்மீகம், தத்துவம், அறிவியல், உண்மைகள் இந்த மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க இந்த தியாசபிக்காரங்க. அப்ப அதை குறித்த ஒரு உரையாடலையும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆனா வறுமை, பசி, பட்னி, ஒரு கோயில்ல இது பூஜை முடிஞ்சு இப்ப இது கொடுப்பாங்களே அந்த பிரசாதம் கொடுப்பாங்களே அதை வாங்கி சாப்பிடலாமான்னு நினைக்கிறேன். ஆனா அது லேட் ஆகும். ஆனா பசி வந்து பயங்கரமா இருக்கு. அப்போ ₹1 கொடுத்து வாங்கிக்கிறான். வாங்கின இட்லி அங்க பார்த்தா ஒரு சமூகம் எப்படி இருக்கு? ஒரு குழுவன்றது ஒரு குறவர் சமூகத்தை ஒட்டிய ஒரு சமூகம். குறவர்களுக்கு அது உள்ள எல்லாம் பார்த்தா குழுவாக இருந்தவர்கள் அந்த நகரம் வந்து மருவி இப்படி வந்திருக்கோன்ற மாதிரியோட ஒரு செய்தி உள்ள இருக்கு நெட்ல. ஆனா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க எப்படி இது பண்றாங்க? இந்த தியாசபி சபைக்குள்ள உள்ள உரையாடல் எப்படி இருக்கு? ஒரு மானை பார்த்து எழுத வேண்டியது, இன்னொருத்தர் வந்து கமெண்ட் அடிக்கிறாரு, இந்த மாதிரி மான் நம்ம இதுலயும் நிறைய மான் இருக்குன்னு கமெண்ட் அடிக்க வேண்டியது. இப்படியான ஒரு உரையாடல் அந்த சாமியினுடைய உரையாடல் அடுத்து வருது. இப்படி ஒவ்வொரு உரையாடலும் கட்டமைச்சிட்டு இன்பன்றது என்ன, அந்த குழுவர் கம்யூனிட்டிக்குள்ள அந்த மழை வந்த உடனே மலையை நிப்பாட்டுற மாதிரி ஒரு மந்திரம் சொல்றான் அந்த குழந்தைக்கு. அது ஒரு இன்பம் தான். அந்த குழுவச்சியும் குழுவனும் வந்து சமமாக 2 பேரும் ஏறக்குறைய ஒரு ஆண் பெண் சமத்துவத்தோடு ஒரு உரையாடல் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது யதார்த்தத்திலையும் குழுவன் என்னை கேட்ட பொருளாதாரத்தால் அடிப்பட்ட கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள்ட்ட வந்து ஆண் ஆதிக்கம் வந்து அவ்வளவாக இருக்காது. ஆண் பெண் சமத்துவம் நிறைய இருக்கும். ஆண் ஆதிக்கம் வந்து கம்மியா இருக்கும். ஒரு இனிமையான காதல் அதனால ஒரு குழுவனும் அந்த பொண்ணு இவரு சொல்லக்கூடிய அந்த சாமியினுடைய பிரசங்கம் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வச்சு எது வாழ்க்கையில எது இன்பமயமானது? அவர் சொல்லுகிறார் கிருஷ்ணமன் தான் இன்பமயமானன்றார். இல்ல இவர் சொல்றார் ஒரு இட்லி வந்து இன்பமயமானது. ஒரு மந்திரம் சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து மலையை நிப்பாட்டுவதாக ஒரு அது உண்மை இல்லை, சும்மா ஒரு செய்யற அது ஒரு இன்பமா அந்த அவளும் பேசிக்கிட்ட அந்த இது எல்லாம் இன்பம். இப்படி பல்வேறு இன்பங்கள் இருந்தாலும் இவன் வந்து மலையை நோக்கி போயிடுறான் அப்படின்றதான் ஒரு தத்துவார்த்த விசாரணை தான் இந்த கதை. ஆனால் மிக அருமையாக கட்டமைச்சிருக்காரு. அது வந்து ஒரு தத்துவத்தை வந்து ஒரு காமன் மேனுக்கும் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு அவனையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்குது. ஒரு தெளிந்த நீரோடை போல சொன்னாங்க. ஏன்னா இந்த கதை சொல்றது படிச்சவங்களுக்கு தான் தெரியும். கதை சொல்றது கஷ்டம் உண்மையிலே இந்த கதை வந்து. ஏன்னா ஒரு சம்பவம் ஒரு சமூகத்தை பத்திய இந்த வாழ்வை பத்திய உரையாடல் போய்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது என்னன்றது அதுல மிக அருமையா சொன்னாங்க. அவருடைய தெளிந்த நீரோட எவ்வளவு சலசலப்பு எதுவும் இல்லாமல் மிக அருமையா சொன்ன கதை. ரகுராம் அவர்களுக்கு வாழ்த்துகள். இன்னும் எங்களுடைய பல நிகழ்ச்சிகளில் அவர் வந்து கலந்துக்க வேணும். எங்க பின்னூட்டம் சாரலாம் மிக ஒரு இதை வந்து உள்வாங்கினா தான் முடியும். இந்த தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கி சொன்னாதான் முடியும். இதை வந்து இல்லைன்னா இது வேற யாரும் சொல்லியிருந்தா ரொம்ப கஷ்டமா கூட இருந்திருக்கலாம். அவர் சொன்னது வந்து தோதாத்திரியினுடைய பையன், அவரு பக்கத்திலே இருந்து பார்த்திருக்காரு. அதனால மிக எளிமையாக சொல்லிவிட்டார். அனைவருக்கும் நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அனைவரும் சிறப்பா சொன்னீங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர்களே. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வு பார்த்துடலாமா? நாளைக்கு இது மிஷின் யுகம். நம்ம திருநெல்வேலியை சார்ந்த நம்முடைய தோழமை சக்தி வேலாயுதம் அவர்கள் சொல்லுகிறார். தோழர்களே, இன்றைய நாள் இனிய நாள் அப்படிங்கிற காட்டிலும் இந்த கதை கொஞ்சம் ஆழமான கதை என்பதை காட்டிலும் இந்த சமூகத்திற்கு தேவையான கதை என்கிற நிலையிலே தான் நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த உலகம் வாழ்க்கை என்றால் என்ன என்கிற கேள்வியை முன்வைத்து இன்னமும் எல்லோரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பதில்தான் கிடைக்கவில்லையே தவிர
அவருடைய பயணங்கள் எங்கும் தடைபடுவதாகவே நாம் பார்க்கவில்லை. புதுமைப்பித்தன் இந்த சமூகத்திற்கு ஒன்றை விதைக்க நினைக்கிறார். இந்த உலகம் என்பது ஏற்றத்தாழ்வு மிகுந்தது என்பதை காட்டிலும், வாழுகிற வாழ்க்கை என்பதை காட்டிலும் இயற்கையும் அதற்கு ஏற்றாற்போல் நம்மை கட்டமைக்கிறது என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதை பார்ப்பார். யோசித்து பாருங்கள், ஒரு குழந்தையிடம் இந்த மலையை என்னால் நிறுத்த முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை விதையை விதைக்கிறார். அது முடியும் முடியாது என்பது வேறு, மந்திரம் போடுறதெல்லாம் சொல்றதா வேறு. ஆனால் மந்திரகாளி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை லயித்து போகிறது, சிரிக்கிறது, ஆனந்தம் அடைகிறது. இந்த ஆனந்தம் என்கிற நிலை மகிழ்ச்சி என்கிற நிலைக்கு பொருளாதாரமா என்கிற கேள்வியை முன்வைப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அதற்கு 2 இடங்களில் பதில் தருகிறார். அவன் யதார்த்தமாக ஒவ்வொரு நாளும் தங்குகிற இடம்தான் அந்த இடம். அந்த இடத்துல இன்னொருத்த தங்கிட்டான்னு சொன்ன பிறகு அவன் மனைவி சொல்லுகிற அந்த பதில் இருக்கு பார்த்தீங்களா, விழுந்து விழுந்து சிரிச்சு அவன் சொல்றான் பாருங்களேன், நம்ம இடத்த அவங்க புடிச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு உனக்கு என்னடா குழுவா, நீ சொரண கட்டவன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உனக்கு சொரணையே இல்லையே, அவன் புடிச்சுக்கிட்டான், அவன் இடத்த புடிச்சுட்டானே, புடிச்ச பிறகு உனக்கு எங்க அந்த அந்த அவனோட சண்டை போடக்கூடாதா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் அதிகாரத்தை எப்படி எதிர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை, அல்லது உயர்ந்த வர்க்கம் என்று பிதற்றி கொண்டுகிற இந்த சமூகத்தை எப்படி எதிர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை தத்துவம் மனிதனுக்கு வேண்டும். அது இல்லாவிட்டால் அவன் தோற்று போவான். சொல்றான், நீ சொரண கட்டவன். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் அந்த பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு வேறு ஒரு சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். சூட்சமம் அதுதான். ஆனால் இவனோ அந்த மலையிலே நனைந்து கொண்டு ஆடுகிறான், பாடுகிறான், உற்சாகமாக சண்டை போடுகிறான். அப்பொழுது நாடோடிக்கு இது வினோதமாக இருந்தது. இதுதான் வாழ்க்கை, இருக்க இடமில்லை, இந்த மலையில் என்ன உற்சாகம். வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? அசட்டுத்தனமும் ஏமாற்றமும் தான் என்கிற சிந்தனையை புதுமைப்பித்தன் விதைக்க நினைக்கிறார். அதற்கு இந்த கதையினுடைய தொடக்கத்தில் ஒரு பதிலை தருகிறார். எப்படி பதிலை தருகிறார் என்றால், அவன் வண்டியில ஏறி வர்றான், அந்த நாடோடின வண்டியில ஏறி வர்றான். ஏறி வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு நாடோடிக்கு ஒரு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க. அவனுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த நாடோடி ஏறி வந்த பிறகு அந்த 40 வருடங்கள் கனவை நிறைவேற்றி வந்த பிறகு வண்டிக்காரன் சொல்லுகிறான், பெரியவர இங்க இறங்கிடும், ஐயரு கண்டா திட்டுவான்னு சொல்லல, திட்டுவான். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது, இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. வதைக்க நினைக்கிறது அல்லது பழிவாங்க நினைக்கிறது. இயேசு விட்டு போனால் உயிர் பலிகள் இங்கு ஏற்படாது. இயேசு விட்டு போனால் உயிர் பலிகள் இங்கு ஏற்படாது. இப்பொழுது ஏற்படுவதெல்லாம் என்ன? இயேசுவதற்கு தயாராக இல்லை, உயிரை பலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கருத்து! கதையினுடைய தொடக்கத்துல அடிச்சிட்டான் மனுஷன். அவர் சொல்றாரு பாருங்களேன், பெரியவரை இங்கே இறங்கிடும், ஐயரு கண்டா கட்டி வச்சுவாருன்னு சொல்லியிருந்தா யதார்த்தமான கதைவாதி. ஆனால் புதுமைப்பித்தன் சொல்லுகிறான், அடிப்பாரு, அடிப்பாரு. பெரிய இவனை அடிப்பதற்கு உட்காரு சொன்னது அவன், ஏறுன்னு சொன்னது அவன். ஆனால் வண்டிக்காரனை இங்கே அடிப்பதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது வண்டிக்காரனை அடிப்பதா என்பதை காட்டிலும், ஒருவேளை வண்டிக்காரரை அடிக்கிறார்னா இவனிடம் மனிதாபிமானம் இருக்கிறது, நான் அடிபடுவோம் என்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் துணிஞ்சு செய்கிறான், அவனுக்கு உதவ வேண்டும். நடந்து நடந்து கால்கள் தோய்ந்து, இந்த கால் அவன் சொல்றான் பாருங்களேன், உடலை பார்த்தால் பசிக்கு என்ன பண்ண முடியாதான், தீர்க்க முடியாது. உடல் சொல்லுவதை கேட்டால் இந்த உலகத்தை அடைய முடியாது. எவ்வளவு பெரிய கற்பனை ஓட்டம் பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், அடுத்த வார்த்தை சொல்றாங்க, அவனை அடிவாங்குவோம் தெரிஞ்சுமே அவனை ஏற்றுகிறார். ஒருவேளை இவர் அடிக்கிறதா இருந்தார், ஏன்னா அந்த இடத்தில் புதுமைப்பித்தன் சூசகமாக கடந்து போகிறார். யார் அடி வாங்குறது? ஏறி வந்தவர் அடி வாங்குறாரா, ஏத்திக்கிட்டு வந்தவர் அடி வாங்குறாரா? சூசகமா கடந்து போகிறான். சொல்லுகிறார், அடிப்பாரு, நீன்னு சொல்லல, நீங்க எந்துரு என்றான் வண்டிக்காரன். இதுதான் வாழ்க்கை. தெரியும், தெரியும், இது தண்டனை ஏற்கக்கூடிய சூழல் இருக்கும் என்பதும் தெரியும். ஆனால் உலக வாழ்க்கை என்பது தெரியுமா என்னவென்று கேட்டால், நீக்கு போக்காக மனித மனங்களை ஆராய்ந்து
மனித மனங்களை ஆராய்ந்து மனித நேயத்தோடு பயணிப்பதுதான் வாழ்க்கை என்கிற சித்தாந்தத்தை அங்கே ஆடுகிற மலையிலும் அந்த வெட்ட வெளிச்சத்திலும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுதிலும் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்கள் குறைபடுவதே இல்லை. ஆனால் இன்றைய உலகம் எப்படி பயணிக்கிறது என்றால் பொருளாதாரத்தை நோக்கி நோக்கி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்வான வாழ்க்கை எல்லாம் தொலைத்து விட்டு எதையோ தேடி தேடி நிறைவாக இறந்து போவதே வாழ்க்கையாக இந்த சமூகம் கொண்டிருக்கிறது. அதுதான் வாழ்க்கை என அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தை தடைபடுத்தி நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் பொதுவுடைமை சார்ந்த சிந்தனைவாதிகளாக நமக்கு கூடுதலாகவே இருக்கிறது. யதார்த்த வாழ்க்கை என்பதை உணர்த்த வேண்டும். யதார்த்த வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களுடைய மானுட மனித நேயங்களை அவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் அதை கடந்து போய் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதாக புதுமைப்பித்தன் உணர்ந்து இந்த கதையை கடத்தியதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் சிறப்பான கதையை தந்த புதுமைப்பித்தன் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு ரகுராம் ஐயா அவர்களுக்கும் நாம் பிரபாகர் ஐயா சொன்னதில் நாம் தவறாக எடுக்கவில்லை. காரணம், ஒரு கதை என்பதை ஒரு பின்னூட்டம் என்பதை நிறை குறை சொல்லுவதுதான். பாராட்டுவது மட்டும் பின்னூட்டம் அல்ல. அதை எளிமையாக ஏற்றுக்கொண்டார் ரகுராம் ஐயா அவர்கள். உண்மையிலே நாம் பாராட்டுகிறோம். எங்கே அவர் முகத்தில் எனக்கு அது ஆச்சரியம். அவர் சொல்லுகின்ற பொழுது இவர் முகம் எப்படி இருக்கிறது என்று மட்டும்தான் பார்த்தேன். அவர் முகம் அதே இயல்போடுதான் இருந்தது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வெற்றி என்று சொல்லி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு உங்கள் இல்லங்களோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. உடம்புல